ஹலோ கைஸ், வெல்கம் டு மேஜிக் வாய்ஸ் ஓவர். என் லைஃப் கிவ் யூ டேங்கரின் எபிசோட் 9 தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். இப்போ ஹீரோயினி வீடெல்லாம் ஷிஃப்ட் பண்ணிட்டு இந்த பொருளெல்லாம் எடுத்து வைக்கும்போது பார்த்து எடுத்து வைங்கன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ அவங்க பையன் வந்து வீடு ஏற்கனவே ரொம்ப சிறுசாக இருக்குது, இதில் எதுக்கு இவ்வளோ பொருள்லாம் கொண்டு வந்து வைக்கிறீங்க, இடமே பத்தாதுன்னு அவன் சொல்லும்போது அங்கே வந்து வேலை செய்கிறவங்க சொல்கிறாங்க, எல்லாரும் வீடு மாறும்போது பொருளெல்லாம் கம்மி பண்ணுவாங்க, நீங்கள் என்னடானா இப்படி அதிகம் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு சொல்கிறாங்க. அப்போ அவ சொல்கிறாங்க, இது நான் வீட்டிலேருந்து கொண்டு வந்து முதல் வரதட்சணை, இந்த முத்துக்கள் பதிச்ச பீரோ வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. எல்லாரும் சேர்ந்து அதை கஷ்டப்பட்டு தூக்கிட்டு உள்ள வந்துகிட்டு இருக்காங்க. அப்ப வந்து அவங்க பையன் சொல்லிட்டு இருக்கான், உங்களுக்கு எப்பவுமே கும்மியா இருந்தா ரொம்ப முக்கியமா, நான் வந்து மயிருக்கு சமமான்னு கேட்கிறான். அப்ப அவங்க அப்பா கேட்கிறாரு, மயிரை உன் மண்டையில இருக்க மயிரை பாரு, இப்படி இந்த மயிரோட ஸ்கூல் போனேன்னா எல்லாரும் உன்னை சிரிப்பாங்க அப்படின்னு சொல்லி அவர் சொல்லிட்டு இருக்காரு. இப்போ எல்லா திங்ஸையும் உள்ள கொண்டு வந்து வச்சதுக்கு அப்புறம் அந்த பீரோல லைட்டா ஸ்கிராச் ஆயிருக்கும். அதை வந்து அவங்க ஃபீல் பண்ணி பார்த்துட்டு இருக்கும்போது அவங்க பையன் கேட்கறாங்க, ஏன் உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வரல, மற்றதுக்கெல்லாம் வராங்கன்னு கேட்கும்போது அவங்க ஒலிம்பிக்ஸ்க்கு செலக்ட் ஆயிருக்காங்க வரல அப்படிங்கிறாங்க. அவங்களுக்கு என்ன ஒலிம்பிக்ஸ் அவ்வளோ முக்கியம் அப்படின்னு கேட்கும்போது இவங்களுக்கெல்லாம் புதுசாக வாய்ப்பு தரேன்னு சொல்லி ஒரு தடவை சொன்னாங்க, அதனால அவங்க எல்லாம் போயிட்டாங்கன்னு சொல்லிட்டு இருக்கும்போது இவன் வெளியில கிளம்பிட்டு இருக்கான். அப்போ அவங்க எங்க கிளம்பிட்டு இருக்கன்னு கேட்குறாங்க. 2 நாள்ல டெஸ்ட் வேற வருது, எங்க கிளம்புறேன்னு கேட்கும்போது அவன் சொல்றான், ஆமா இப்படியே நம்ம போனோம் அப்படின்னா நம்ம சீக்கிரம் குடியரசுக்கு தான் மாறணும், காசுப்புறம் கையாக்குறீங்களா, என்னை படிக்க வைக்கிறேன்னு ரொம்ப வருத்தப்படுறீங்க, ஏண்டா நாங்க உன்னை பட்னியாவா போட்டு வச்சிருக்கோம், எப்ப பார்த்தாலும் பணம்னு சொல்லிட்டு இருக்கா அப்படின்னு அவங்க பேசும்போது அவங்க கோமா டோர் அடைச்சிட்டு போயிடுறான். அந்த வீடு வந்து கொஞ்சம் வால்லாம் வந்து இடிஞ்சு கொஞ்சம் மோசமா இருக்கனால அவ ஃபீல் பண்ணிட்டு இருக்கா ஒரு நிமிஷம். அப்ப வந்து ஹீரோ கூப்பிட்டுட்டு இங்க வான்னு சொல்லி உள்ள ஹாலை காமிக்கிறாரு. வால்ல எல்லாம் நிறைய டெக்கரேஷன் ஒட்டி அதை அழகா இருக்கான்னு கேட்கும்போது அவ சொல்றா, நல்லா இருக்கு, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படிங்க, உனக்கு வேற வீடு வேணா நான் வேணா பார்த்து சொல்லட்டுமான்னு கேட்டா, இல்ல அதெல்லாம் வேண்டாம், எனக்கு நான் இது வரைக்கும் எதுக்காகவும் ஆசைப்பட்டதில்லை, எனக்கு நீங்க எங்க இருக்கீங்களோ அந்த வீடு தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு அவ சொல்லும்போது அவ சொல்றா, நீ வந்து இந்நேரம் பணக்காரனை பார்த்து கல்யாணம் பண்ணி நல்லா இருந்திருக்க வேண்டியவ, உனக்கு படிக்க பிடிக்கும், நீ பணக்காரனுக்கு மனைவியாக வேண்டியவ அப்படின்னு அவர் சொல்லும்போது, நீங்க தான் என்ன புகழ்றீங்க, அந்த ஊர்ல இருக்கவங்க எல்லாருமே வந்து என்னை பார்த்து பொறாமப்படுறாங்க, இந்த சிட்டில வாழ்ற அதிர்ஷ்டம் யாருக்கு தான் கிடைக்கும் அப்படின்னு அவங்க சொல்றாங்க. இப்போ அந்த ஆண்டி கேட்டுட்டு இருக்காங்க, கடைக்கு உன்னோட பேர் தானே இருந்தது, எதுக்காக பேரை மாத்தின எல்லாரும் பேரையும் கேட்கும்போது அவங்க சொல்றாங்க, நான் மட்டும் கடைக்கு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணல, எல்லாரும் சேர்ந்து தானே பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லும்போது அந்த ஆண்டி சொல்றாங்க, பரவாயில்ல, நீ கொஞ்சமாவது கௌரவமா கெத்தா இரு, அப்பதான் அது வந்து உனக்கு கொஞ்சமாவது தூக்கி விடும், அது தப்பு இல்லைன்னு சொல்றாங்க. அப்ப அவ சொல்றா, நான் அது மட்டும் இல்லாம இங்க முன்னாடி கடை போடுறதுக்கும் நான் உங்களுக்கு கொஞ்சம் வாடகை கொடுத்துட்றேன், ஆனா நான் பெருசா ஆரம்பிக்கல அப்படின்னு அவ சொல்லிட்டு இருக்கும்போது அந்த நேரம் அவளோட பையன் வந்து பாலை வச்சு வாட்சை உடைச்சிடறான். அப்ப அவ வந்து கேட்கிறா, உனக்கு என்னடா பிரச்சனை, சின்ன பையன் மாதிரி இன்னும் விளையாடிட்டே இருக்க, முடிய பாரு, கலர் கோழி கொஞ்சம் முடி மாதிரி அப்படின்னு சொல்றா. சாயம் பூச உனக்கு ஏது காசு அப்படின்னு அவ திட்டிக்கிட்டு இருக்கும்போது அந்த இடத்துல பைப் வந்து லீக் ஆகி தண்ணி கொட்டிடுது. ஐயோ உங்ககிட்ட பேசினாலே என் வேலையெல்லாம் கெட்டு போயிருது அப்படின்னு அவ சொல்லிக்கிட்டு இருக்கா. அவன் அதெல்லாம் பார்த்துட்டு கிளம்பிடுறான். அப்ப அவ வந்து சாப்பிடாம கூட போறான், அவளோட கேர்ள் ஃப்ரெண்டை தான் பார்க்க போயிருப்பான் அப்படின்னு அவ சொல்லிட்டு இருக்கும்போது அந்த ஆண்டி சொல்றாங்க, நம்ம பசங்களை என்னதான் அடிச்சாலும் அவங்க திரும்ப திரும்ப அம்மா அம்மான்னு சொல்லி தானே வருவாங்க, பசங்களை போட்டு ரொம்ப திட்டாத, அவங்க பாவம், சின்ன வயசு, அறியாத வயசு, அவங்க மனசு ரொம்ப கஷ்டப்படும் அப்படின்னு அவங்க சொல்லும்போது அவ சொல்ற, நான் எப்பதான் என் வாழ்க்கையை முழுசா புரிஞ்சுக்க போறேன்னு கேட்கிறா. அப்ப அந்த ஆண்டி சொல்றாங்க, நானே என் வாழ்க்கையை முழுசா புரிஞ்சுக்கிட்டது இல்லை அப்படின்னு சொல்றாங்க. இப்ப ஹீரோ அவங்க கடைக்கு வந்து ஒரு பெரிய வால் கிளாக் வாங்கிட்டு வந்து புதுசு மாட்டிட்டு இருக்கும்போது அந்த ஆர்டிஸ்ட் கேட்கறாங்க, இது எதுக்காக எங்களுக்கு பண்ற, உன் ஒய்ஃபை நல்லா பாத்துக்கணும் தானே நீ இப்படி பண்ற அப்படின்னு கிண்டல் பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப அவனும் ஆமான்னு சொல்லும்போது, பரவாயில்ல நல்லா தேறிட்ட பேசுற அப்படின்னு சொல்லும்போது அப்ப அந்த இடத்துக்கு அவங்க பையன் வரா. அப்ப இவங்க எல்லாம் சேர்ந்து ஒரு போட்டோ எடுத்துக்கிறாங்க அந்த கடையை ஸ்டார்ட் பண்ணி கடை முன்னாடி. அந்த போட்டோ வந்து நம்ம ஹீரோயின் பொண்ணுக்கு அனுப்பிச்சு வைக்கிறாங்க. அவ அதை பார்த்து ஃபீல் பண்ணி அழுதுட்டு இருக்கா. ஏன்னா அவ வந்து அவங்க அம்மா கிட்ட ரொம்ப தடவை சொல்லியிருப்பாள், எப்பவுமே வந்து ரோட்ல இருந்து கடை போட்டு விற்காதீங்கம்மா, தனியா ஒரு கடை பாருங்கன்னு சொல்லிட்டு. இப்ப கூட அவங்க அம்மா அப்படிதான் கஷ்டப்படுறாங்க, அதுக்கு காரணம் நான் தான், என்னாலதான் எங்க அம்மாக்கு இவ்வளவு கஷ்டம், என்னை படிக்க வைக்காதான் இவ்வளவு தூரம் செலவு பண்ணி பண கஷ்டத்துக்கு இருக்காங்கன்னு எனக்கு நல்லா புரியுது, ஆனா அதுக்காகவே வந்து நான் நல்லா படிச்சு அவங்க கனவை நிறைவேற்றுவேன் அப்படின்னு சொல்லி நினைச்சு அழுதுட்டு இருக்கா. இப்போ ஹீரோயினோட பொண்ணு வந்து ஒரு வீட்டுக்கு குடி போயிட்டா ஜப்பான்ல. அப்ப வந்து அந்த ஹவுஸ் ஓனர் வந்து அவளோட புக்ஸ் எல்லாம் பார்த்துட்டு நினைக்கிறாரு, காலேஜ் பக்கத்துல வீடு பார்த்தா அதிகமா தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்காரு. அப்ப வந்து அவ சொல்றா, இந்த தாப்பாலை மட்டும் கொஞ்சம் சரி பண்ணி கொடுத்தீங்கன்னா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லும்போது, ஏன் என்னோட பையன் சின்ன பையன் தானே, அவன் வந்துட்டு போனா ஒன்றும் தப்பு இல்லையே அப்படின்னு சொல்லும்போது, இல்ல இருந்தாலும் பரவாயில்ல, எனக்கு இது தேவைப்படுது, சரி பண்ணி தாங்கன்னு சொல்றா. ஏன் எங்களை பார்த்தா உனக்கு நம்பிக்கை இல்லையா, இதுக்கு முன்னாடி ஒரு பொண்ணு இந்த ரூம்ல இருந்தா, அவன் வந்து ஒரு வார்த்தை கூட இது வரைக்கும் எங்கிட்ட கேட்டதில்ல, எங்க பையன் ரொம்ப கியூட்டா இருக்கான் அப்படின்னு சொல்லி மடியில உட்கார வச்சுதான் கொஞ்சம் பாரு நீ வேணா பாரு, அவன் பாரு எவ்வளவு அழகா இருக்கான், எப்படி அழகா டிவி பார்த்துட்டு இருக்கான் அப்படின்னு சொல்றாரு. ஆமா அழகான பையன் தான் அப்படின்னு அவர் சொல்லும்போது அவர் சொல்றாரு, இங்க பாருமா, இந்த ஏரியால வந்து வீடு வாடகை கிடைக்கிற ரொம்ப கஷ்டம், அதுவும் அப்பார்ட்மெண்ட்லாம் கேட்கவா வேணும், நான் வந்து இந்த ரூம் உனக்கு வாடகை கொடுத்துங்கிறதுக்காக நீ சொல்றதெல்லாம் நான் கேட்கணும் அவசியம் இல்லை, அதனால நீ அந்த மாதிரி எல்லாம் என்கிட்ட எதிர்பார்க்காத, ஒருத்தர் உதவியா அனுசரணையா இருக்கணும், அது மட்டும் இல்லாமமா உன்னை வந்து நான் என் பொண்ணு மாதிரி நினைக்கிறேன், அதனாலதான் நான் உங்ககிட்ட சொல்றேன், பாய் ஃப்ரெண்ட்ஸ் சொல்லி யாரையும் வீட்டுக்கெல்லாம் கூட்டிட்டு வந்துடாது அப்படின்னு சொல்றாரு. இதே என் பொண்ணு அப்படி பண்ண அவ காலை உடைச்சிருவேன் அப்படின்னு அவர் சொல்லும்போது, அவ பொண்ணு மாதிரிங்கிறீங்க, ஒரு தாவால கூட சரி பண்ணி தர மாட்டீங்கன்னு அவர் சொல்றது கூட அவர் கேட்காம டோரை அடைச்சிட்டு போயிடுறாரு. இப்போ ஹீரோயினோட
மாமியோட பையன் வந்து வீட்டுக்கு கேர்ள் ஃப்ரெண்டை கூட்டிட்டு வந்துட்டான். அதனால அவகிட்ட அமைதியாயிரு, சத்தம் போட்டா மாட்டிக்கும் அப்படின்னு சொல்லி ரூம்குள்ளேயே இருக்கான். அவங்க அம்மா வந்து அவங்க அப்பாவுக்கு ஃபோன் பண்ணி இவன் இன்னும் ரூம் விட்டு வெளியவே வரமாட்டான், எக்ஸாம்ல வேற ஃபெயில் ஆயிட்டான், கொஞ்சமாவது பயம் இருக்கா, அப்பா இப்படி திட்டுவாருன்னு சொல்லிட்டு இவன் என்ன பண்றான்னு தெரியல அப்படின்னு அவங்க போன்ல சொல்லிக்கிட்டு அவங்க அப்பாவை வர சொல்லிட்டு இவங்க வந்து அவன் ரூமுக்கு ஜூஸ் எடுத்துட்டு போறாங்க. எதுக்கு கதவை மூடி வச்சேன்னு கேட்கும்போது அவன் பிரைவேசி, ரூமை விட்டு வெளியே போங்கன்னு சொல்றான். இது ஒன்றும் உன் ரூம் கிடையாது, இந்த அபார்ட்மெண்ட்டை நீ ஒன்றும் விலைக்கு வாங்கல, எப்போ பார்த்தாலும் உன் வாயில இருந்து ஓவான்னு இதை தவிர வேற வார்த்தையே வராதான் அவங்க கிண்டல் பண்ணிட்டு இருக்கும்போது முதல்ல வெளியே போங்க, உங்களுக்கு இதெல்லாம் சொன்னா புரியாது அப்படின்னு சொல்றான். இந்த பக்கம் வந்து அந்த டோருக்கு லாக் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இவளோட ட்ரெஸ்ஸிங் கபோர்டை தள்ளி கொண்டு போய் அந்த டோர் கிட்ட வச்சிருக்கா. இப்போ ஹவுஸ் ஓனர் வேற வந்து வெளியே கேட்டு சாவியை காணோம் அப்படின்னு சொல்லிட்டு ஓசோ நீ வந்துட்டியா அப்படின்னு சொல்லி கதவை தட்டிட்டு இருக்காரு. இந்த பக்கம் இவங்க அப்பா வந்து கதவை தட்டிட்டு இருக்கும்போது அவங்க அம்மா வேண்டாம் விட்டுருங்க தடுக்கிறாங்க. விட்டுருங்க இதெல்லாம் வயசு கோளாறுன்னு அவங்க சொல்லும்போது எதுக்கு வயசு கோளாறா, 10th ஃபெயில் ஆனது அப்படிங்கவும் நீங்க மட்டும் நான் கேட்காமலே மீன் கொண்டு வந்து கொடுக்கும்போது உங்க அப்பா நெஞ்சு வலியில செத்துருவேன்னு சொன்னார்ல, அப்ப அதெல்லாம் என்னது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. அவன் உள்ள உட்காந்து ஜூஸ் ஆப்பிள் எல்லாம் சாப்பிட்டுட்டு சொல்லிட்டு இருக்க எங்க அம்மாவை பத்தி ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் சமாளிச்சிருவேன் எங்க அம்மாவை அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறேன். ஒரு நிமிஷம் 2 ஃபோர்க் வச்சிருக்காங்க அம்மா, இதுல எதுக்கு 2 ஃபோர்க் வச்சாங்க அப்படிங்கும்போது இந்த பக்கம் உள்ள என்ன பண்ணிட்டு இருக்க, டோரை தர அப்படின்னு சொல்லி கத்திட்டு இருக்கும்போது இவ உள்ள உட்காந்து தப்பான இடத்துக்கு குடி வந்துட்ட போல இவ்வளவு டார்ச்சர் பண்றாங்கன்னு அவன் நினைச்சிட்டு இருக்கும்போது டக்குன்னு அந்த ட்ரெஸ்ஸிங் கபோர்ட்ல இருந்து சத்தம் வருது. அதான் உள்ள ஒருத்தன் வந்துகிட்டு இருக்கான். யார் நீ எதுக்கு இங்க உள்ள வர அப்படின்னு கேட்கும்போது அந்த ஹவுஸ் ஓனரோட பொண்ணு வந்து தயவு செஞ்சு இந்த ஒரு தடவை மட்டும் எனக்கு ஹெல்ப் பண்ணு, ஒரே ஒரு தடவைன்னு கெஞ்சிக்கிட்டு இருக்கா. அப்போ அவனை பார்க்கும்போது அவன் ரொம்ப பயந்துகிட்டு இந்த ஒரு தடவை மட்டும் ஹெல்ப் பண்ணுங்கன்னு அவன் கேட்கும்போது அவன் ரொம்ப பாவப்பட்டு ரொம்ப பயந்துருக்கான் போல அப்படின்னு சொல்லிட்டு சரி ஓகே நான் ஹெல்ப் பண்றேன் அப்படின்னு சொல்லிடுறான். இப்போ அவன் ஹவுஸ் ஓனரோட பொண்ணு தான் வந்து கதவை திறந்து விட்டுட்டு அப்பான்னு கூப்பிடும்போது ஒன்றும் இல்லை சும்மா பிரெட் கொடுக்க தான் வந்தேன், நீ வந்திருக்கிய புதுசா அந்த ரூம்ல உனக்கு எல்லாமே ஓகேவா, ஏதாவது குறை இருக்கான்னு சொல்லி கேட்கலான்னு தான் வந்தேன் அவர் சொல்லிட்டு இருக்கும்போது அவ கேட்கறா எதுக்குப்பா நீங்க சீக்கிரம் வந்தீங்க, இன்னைக்கு ஃபேக்டரியில வேலை இல்லையான்னு கேட்கும்போது எதுக்கு நீ என் மேல திடீர்னு அக்கறைப்படுற, எனக்கு வேலை இருந்தா என்ன இல்லாட்டி உனக்கு என்ன அப்படிங்கிறாரு. கபோர்ட்ல எல்லாம் உனக்கு இடம் இருக்குல்ல, பெட்ஷீட் தலானி எல்லாம் வைக்க போதுமானதா இருக்குல்லன்னு சொல்லிட்டு அவர் கேட்காமலே அந்த கபோர்ட் எல்லாம் ஓபன் பண்ணிட்டு இருக்காரு. அப்ப வந்து அவரோட பொண்ணு அதை தடுத்துக்கிட்டு இருக்கா. இப்ப இவ வந்து நான் வந்து வெளியில கிளம்புறேன் தப்பா எடுத்துக்காதீங்க, நீங்க கொஞ்சம் கிளம்புறீங்களா அப்படின்னு சொல்றா. அப்போ அந்த ஹவுஸ் ஓனர் வந்து அந்த கபோர்டு இருக்குல்ல ட்ரெஸ்ஸிங் கபோர்டுக்குள்ள போய் எட்டி பார்க்கலான்னு போறாரு. அப்ப இவ வந்து ஐயோ எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு அதெல்லாம் பார்க்காதீங்க, என்னோட அழுக்கு துணியெல்லாம் அந்த கபோர்ட்ல இருக்கு அதெல்லாம் நீங்க பார்க்க கூடாது, நான் வெளியில போகணும் நீங்க கிளம்புங்கன்னு சொல்றா. சரி நான் கிளம்புறேன்னு சொல்லி அவர் போகும்போது அவரோட பொண்ணை பார்த்துட்டு நீ எதுக்கு திருதுன்னு முழிச்சிட்டு இருக்க, இங்க என்ன பண்ணிட்டு இருக்க அப்படின்னு கேட்கவும் இல்ல அவங்க புதுசா குடி வந்தாங்களே அதை சும்மா பார்த்துட்டு போலான்னு வந்தேன்னு சொல்லும்போது உனக்கு என்ன புதுசா அக்கறை, இந்த மாதிரிலாம் நீ பண்ண மாட்டியே அப்படின்னு கேட்கறாரு. உனக்கு உன் பாய் ஃப்ரெண்ட்ஸோட ஊர் சுத்துறது தானே பிடிக்கும் அப்படின்னு அவர் சொல்லிக்கிட்டே அவர் கண்டுபிடிச்சிடறாரு. ஓ இவளோட பாய் ஃப்ரெண்டு தான் அங்க இருக்கா அதனாலதான் இவங்க இருக்கான்னு சொல்லிட்டு வெளியே வா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு இருக்காரு. அந்த பக்கம் அவங்க அப்பா உள்ள யார் இருக்கா ஒழுங்கா வெளியே வாங்கன்னு கத்திட்டு இருக்காரு. இந்த பக்கம் இவர் உள்ள வெளியே வரியா ஒழுங்கா இல்ல என்ன நடக்கும் தெரியாதுன்னு சொல்லும்போது அவன் அப்படியே எட்டி பாக்குறான். இந்த பக்கம் அவங்க அப்பா அதை பார்த்துட்டு உள்ள ஒரு பையன் தான் இருக்கான்னு நினைச்சிட்டு பொறுக்கி பையில உனக்கு என்ன தைரியம், உங்க அப்பா எவ்வளவு கஷ்டப்பட்டு மார்க்கெட்ல வேலை பார்த்துக்கிட்டு இருக்காரு அப்படின்னு திட்டிக்கிட்டு இருக்காரு. இப்போ அவரு ரொம்ப ஆள் வித்தியாசமா இருக்கானே என்ன இழைச்சு போயிட்டானா அப்படின்னு அவருக்கு சொல்லிட்டு இருக்கும்போது தான் பார்த்தா ஒரு செகண்ட் அவங்க அம்மா பக்கத்துல போய் பார்த்து யார் நீ அப்படின்னு பார்க்கும்போது ஓ பொண்ணு மாதிரி இருக்கே முடியெல்லாம் ஆனா பையன் மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு நீ பொண்ணா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கா. எதுக்குமா உன் முடி இப்படி இருக்கு, வீட்லயே முடி வெட்டிக்கிட்டே இல்ல குடும்ப கஷ்டம் ஏதாவதுமான்னு அவர் கேட்கும்போது இல்ல எங்க அம்மா அப்பா தான் அப்படி பண்ணாங்கன்னு அவ சொல்றா. அப்ப வந்து அவங்க கேக்குறாங்க எதுக்குமா உன் பேக்ல YEMன்னு இருக்கு அப்படின்னா யாங் அண்ட் மியாங்க, அப்பனா நீயும் என் பையனும் வந்து ரொம்ப ஃப்ரெண்ட்ஸா இல்ல நெருக்கமா அப்படின்னு கேட்டுட்டு இருக்காங்க. அப்ப அவன் சொல்றான் நாங்க 2 பேரும் டேட் பண்ணிட்டு இருக்கோம் அதுவும் 500 நாளா அப்படின்னு சொல்றான். அப்ப அவங்க அப்பா எடு பெரம்ப இவனை பெரம்பால 500 தடவை அடிக்கணும் அப்படின்னு அவன் சொல்லும்போது அவன் சொல்றான் நான் ஒன்னும் உங்களை மாதிரி பிரைமரி ஸ்கூல்ல இருந்து டேட் பண்ணல, பெருசா இதெல்லாம் பேச வந்துட்டாருன்னு அவன் சொல்லும்போது இது எல்லாம் யாருடா உனக்கு சொன்னாங்கன்னு அவங்க அம்மா கேக்குறாங்க. அப்ப வந்து ஆண்டி தான் சொன்னாங்க அப்படி ஆண்டி சொன்னாலா அப்படின்னு அவங்க அப்பா திட்டிட்டு இருக்காரு. காதலிக்கிறது ஒன்றும் தப்பு இல்லை அப்படின்னு அவங்க ஃபோர்ஸா கத்துறான். அப்ப அவங்க அப்பா அந்த பிளாஷ்பேக் நினைச்சு பார்த்துட்டு உட்காந்துட்டு இருக்காரு. அப்ப அவன் சொல்லிட்டு இருக்கான் இவளை ஃபர்ஸ்ட் பார்க்கும்போது எனக்கு பிடிக்கவே இல்லை, அதுக்கப்புறம் 10 வருஷமா இவ கூட பழகினதுக்கு அப்புறம் தான் எனக்கு பிடிக்க ஆரம்பிச்சிச்சு அப்படின்னு அவன் சொல்லும்போது அவங்க அம்மா சொல்றாங்க வேண்டாப்பா இதெல்லாம் நல்லா இல்லை நிறுத்திக்கோ அப்படின்னு சொல்லும்போது உங்களுக்கு தான் யாருக்குமே என் மேல அக்கறை இல்லை ஆனா இவ தான் வந்து என் மேல ரொம்ப அக்கறை எடுத்துக்கிட்டா அதனால எனக்கு அவ தான் முக்கியம் அப்படின்னு அவன் சொல்லும்போது அவங்க அம்மா வந்து ஒரு நிமிஷம் ஃபீல் பண்றா. அதாவது அவங்க அப்பா மாதிரியே அவன் பையனுக்கு வந்து ரொம்ப காதல் பைத்தியம் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கா. அந்த பொண்ணு சும்மா இல்லாம சொல்றா எனக்கு எப்பவுமே மத்தவங்களை மதிக்காத பசங்களை தான் ரொம்ப பிடிக்கும்னு சொல்றா. அப்ப அவங்க அம்மா சொல்றா கால கொடுமடா இது நினைச்சிட்டு என் பையனை நம்பியெல்லாம் நீ வீட்டை விட்டு ஓடி வந்துடாத, உங்க அம்மா அப்பாவுக்கு விஷயம் தெரியுமா அப்படின்னு கேட்டுட்டு இருக்கும்போது அவ சொல்றா இல்ல அவங்களுக்கு தெரியாது நான் காலையில தான் கிளம்பி வந்தேன்னு சொல்லும்போது அவங்க நீ எந்த ஸ்கூல்ல படிக்கிறேன்னு கேக்குறாங்க. ஐயோ கடவுளே ஃபர்ஸ்ட் உன் பேர் சொல்லு உனக்கு பேர் இல்லையா அப்படின்னு அவ கேட்கும்போது அவளோட பேர் வந்து என்சங் அப்படின்னு சொல்லி அவன் சொல்லும்போது ஏன் அவ பேச மாட்டாள் அவளுக்கு பதிலாக நீ தான் பேசு அப்படிங்கிறாங்க அவங்க அம்மா. அப்போ அவ வந்து அவங்களோட ஃபேமிலி யாருன்னு சொல்லும்போது இவளுக்கு ரொம்ப அதிர்ச்சி ஆயிரும். ஏன்னா அந்த சாங்கிள் இருக்கான்ல அவங்க தான் வந்து இவனோட அப்பா அம்மா. அவளுக்கு ரொம்ப அதிர்ச்சியாகி பழைய பிளாஷ்பேக்லாம் நினைச்சு பார்த்துட்டு இருப்பா. இப்போ நடந்தது எல்லாமே ஹீரோயின் வந்து அந்த ஆண்டிஸ் கிட்ட சொல்லிட்டு இருக்கா. அப்போ அவங்க எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க இந்த சின்ன ஊர்ல காதல் சர்ச்சை 2வது தடவையும் தொடங்குதா அப்படின்னு சொல்றாங்க. அப்ப இன்னொருத்தவங்க சொல்றாங்க சின்ன ஊருங்கிறனால தாண்டி இப்படி இருக்கு, 2 பேரும் ஒரே வயசு வேற அதுதான் இதுல பெரிய ஆச்சரியம், அது மட்டும் இல்லாம நீங்க முதல் முறையா சந்திக்கும் போது 2 பேருமே பிரெக்னெண்டா தானே இருந்தீங்க அப்படிங்கிறாங்க. ஒரே
ஒரே வயசுல இருக்கவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஆனா இவங்க 2 பேரும் ஒரே ஸ்கூல்ல 10 வருஷம் படிச்சிருக்காங்க. இவங்க 2 பேரும் ஒன்னா பழகுனதுல பெரிய ஆச்சரியம் ஒன்றும் கிடையாது. நீ என்ன பண்ண முடியும் ஏசன்? அவன் டேஸ்ட் அந்த மாதிரி, அவன் அப்படியே அவங்க அப்பாவை மாதிரி இருக்கான். அது மட்டும் இல்லாம எனக்கு தெரிஞ்சு அந்த சாங்கிலுக்கு ஏசன் மேல ஒரு கண்ணு இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். காதல் ரசனை இவங்க குடும்பத்துல அருவி போல ஊறுது. இவங்க குடும்பத்துல தான் இந்த மாதிரி எல்லாம் நடந்துட்டு இருக்கு அப்படி இந்த ஆண்டிஸ் எல்லாம் சொல்லும்போது, அவ எதுக்கு இப்படி எல்லாம் கிண்டல் பண்றீங்கன்னு கேட்கும்போது, முறையா நீ இப்பதான் வாயடைச்சு போயிருக்க, பையனை பெத்தா கண்டிப்பா இந்த நிலைமை தான் வந்து ஆகணும், நீ சின்ன வயசுல பண்ணாததெல்லாமா அவன் பண்ணிட்டு இருக்கான் அப்படின்னு கிண்டல் பண்றாங்க. அவன் எனக்கு மட்டும் பையன் இல்ல, உங்களுக்கும் பேரன் தான், அதை மறந்துடாதீங்க அப்படின்னு சொல்றான். அந்த பக்கம் அவ பொண்ணு வந்து போஸ்டரை பார்த்து ஏதாவது பார்ட் டைம் ஜாப் கிடைச்சா நல்லா இருக்கும், படிக்கிறதுக்காக நம்ம யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்துக்கிட்டு இருக்கா. அப்ப அந்த நேரத்துல அந்த ஹவுஸ்னர் பொண்ணோட பாய் ஃப்ரெண்ட் வந்து நிக்கிறான். அப்பதான் அவன் கேட்கறான், நீங்க என்ன பார்ட் டைம் ஜாப் தேடிட்டு இருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு, நான் இங்க தான் வேலை பார்க்குறேன், நான் வேணா வேலை வாங்கி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து அந்த இடத்துல வேலை வாங்கி தரான். இப்போ அவன் அங்கே கவுண்டரில் உட்காந்துட்டு படிச்சுக்கிட்டே தான் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கா. இப்போ வந்து இவனை வந்து அவங்க ஓனர் வந்து திட்டிட்டு இருக்காரு. போஸ்டர்ல எதுக்குப்பா இப்படி படம் வரைஞ்சி வச்சிருக்க, இப்படியா முழுசா வரைவாங்க, என் வேலையை நீ காலி பண்ணாம விட மாட்ட போல, உன்னை வேலை வச்சதுக்கு எனக்கு தான் எல்லா பிரச்சனையும் அப்படின்னு அவர் திட்டிட்டு இருக்காரு. அவன் சொல்றான், இது வந்து என்னோட சொந்த திறமையால எனக்கு வந்து கஷ்டப்பட்டு வரைஞ்சேன், எல்லாமே ரைட்டு தான், உன்னோட திறமையால என் வேலையை நீ காலி பண்ணிடாத அப்படின்னு சொல்லி அவர் திட்டிட்டு இருக்காரு. இப்போ வெளியே ஒரு லேடி பிளாக்ல டிக்கெட் விற்கிறாங்கன்னு சொல்லிட்டு ஓனர் பார்த்துட்டு அதை திட்டிட்டே ஓடுறாரு. இவங்க ஒரு ஆண்டி அவ கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க, அவன் வந்து யார்கிட்டயும் பேசவே மாட்டான் நிமிந்து கூட, ஓனர் திட்டுறதும் தப்பே இல்லை, வேற யாரா இருந்தாலும் இப்படிதான் திட்டுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அவ சொல்றான், அவன் பெரிய ஆர்டிஸ்ட் தானே அப்படின்னு சொல்றான். ஆமா அவன் எப்பவும் அப்படிதான் அப்படின்னு சொல்லும்போது, அப்பயே அவனை வேலை விட்டு அனுப்ப வேண்டியதானே, எதுக்கு அனுப்பாம வச்சிருக்கீங்கன்னு நம்ம கேட்கும்போது, என்ன பண்றது ஓனருக்கு மனசு இல்லை, அவர் என்னதான் திட்டினாலும் அவனுக்கு சாப்பாடு வாங்கி கொடுக்காம இருக்க மாட்டாரு, நல்லா பாத்துக்குவாரு, அவரோட மனசு நல்ல மனசு அப்படி அப்படின்னு சொல்றாங்க. உங்களுக்குள்ள எப்படி பழக்கம், அவன் நார்மலா யார்கிட்டயும் பேசவே மாட்டானே, உனக்கு எப்படி இங்க வேலை வாங்கி கொடுத்துருக்கான் அப்படின்னு அந்த ஆண்டி கேட்கும்போது அவ சொல்ற, ஒரு இடத்துல சந்திச்சேன் அப்படின்னு, இந்த மாதிரி சந்திச்சதான் கடைசி வரைக்கும் நிலைக்கும் சொல்லுவாங்கன்னு அவங்க சொல்லிட்டு போறாங்க. இப்ப கிம்யான் வந்து டிக்கெட் கவுண்டர்ல டிக்கெட் கொடுத்துட்டு இருக்கும்போது அவளோட பாய் ஃப்ரெண்ட் வந்து டிக்கெட் கேட்டு வரான். அப்ப வந்து யார் இந்த லூசி, யாருன்னு தெரியலையே, சில்லறையா கொடுத்துக்கிட்டு இருக்கான்னு சொல்லி அவ திட்டிட்டு யாருன்னு பார்க்கும்போது அவளோட பாய் ஃப்ரெண்டு அவளோட ரிங்கை வந்து போடுறான். அப்பதான் அவளுக்கு புரிஞ்சிருச்சு, சரி நம்மளை பார்க்க வந்திருக்கான்னு சொல்லிட்டு, நீங்க ஒரு நிமிஷம் பாத்துக்கோங்க நான் வந்துறேன்னு சொல்லிட்டு இவ அவளை போய் பார்த்துட்டு 2 பேரும் எப்படி இருக்க அப்படின்னு சொல்லி சந்தோஷமா ஹக் பண்ணிக்கிறாங்க. இப்போ அவங்க உள்ள ரொமான்ஸ் பண்றதை பார்த்துட்டு அவன் வேலை வாங்கி கொடுத்தான்ல அவனும் அந்த உள்ள வேலை செய்யற இன்னொருத்தனும் பேசிட்டு இருக்காங்க. நான் வேணா ப்ரொஜெக்டர் அந்த பக்கம் திருப்பி விடவாடா, நீ யார், எதுக்கு இவங்களுக்கு வேலை வாங்கி கொடுத்தா, உனக்கு தெரிஞ்ச பொண்ணான்னு அவன் கேட்டுட்டு இருக்கான். அப்போ வந்து தெரிஞ்ச பொண்ணுன்னு சொல்ல முடியாது, தெரியாத பொண்ணுன்னு சொல்ல முடியாதுன்னு சொல்லிட்டு இருக்கான். அப்படின்னு அவன் சொல்லும்போது அவன் சொல்றான், இப்படி சொல்றவங்க தான் வந்து கடைசியில ஒண்ணு சேருவாங்க, இதுதான் வந்து கடைசி வரைக்கும் நிலைக்கும் அப்படின்னு, சும்மா சொல்லாதீங்க அப்படின்னு அவன் சொல்றான். அப்ப சொல்றான், இல்ல ஏன் நீயும் வந்து விக்கெட் அடிக்க மாட்டேன்னு என்ன நிச்சயம் அப்படின்னு சொல்லி அவன் பேசிட்டு இருக்கான். நல்லா இருக்கு இந்த கதையை வேணா நீங்க ஒரு படமா எடுத்துருங்கன்னு அவன் சொல்றான். அப்ப அவங்க சொல்றாங்க, இதெல்லாம் நீ நடக்காதுன்னு சொல்றியா அப்படின்னு கேக்குறாங்க. அப்ப அவன் சொல்றான், இல்ல நாங்க வந்து சந்திச்சதே வந்து ஒரு இக்கட்டான நிலைமையில தான் நாங்க வந்து சந்திச்சோம் அப்படின்னு அவன் சொல்லிட்டு இருக்கும்போது இவங்க 2 தியேட்டருக்கு பேக் சைடு போறாங்க. எதுக்கு அங்க போறாங்கன்னு சொல்லி கேட்கும்போது அவன் பக்கத்துல இருக்கவன், எதுக்கு போவாங்கன்னு உனக்கு தெரியாதா அப்படின்னு கேட்கும்போது ஆமா தெரியாதுன்னு சொல்லுவான். அப்ப அவன் சொல்றான், நீ ரொம்ப நல்லவ மாதிரி நடிச்சிட்டு இருக்காத, இந்த வாழ்க்கை ரொம்ப சின்னதுடா, சீக்கிரம் வாழ்ந்துட்டு போய் சாகணும் அப்படின்னு அவன் சொல்லிட்டு இருக்கான். இவங்க எங்க தியேட்டர் பேக் சைடுல 2 பேரும் ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ அவன் வந்து உள்ள இருந்து மூவி ஆன் பண்ணி விட்டுறான். இப்போ இவ வந்து அவ வீட்டுக்கு வந்து கூட்டிட்டு போயிட்டு இருக்கும்போது அவ சொல்லிட்டு இருக்கா, நான் எதுக்காக தெரியுமா அந்த மலை உச்சியில வந்து வீடு எடுத்தேன், இங்க வந்து பார்த்தேன் ஒரு கிறிஸ்மஸ் ட்ரீ ஒன்று அழகா தெரியும், அது வந்து கீழே இருந்து பார்த்தா தெரியாது, அது மட்டும் இல்லாம காலேஜ் பக்கத்துலேயே ரூம் எல்லாம் நிறைய கிடைக்கும், கிடைச்சா ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அடிக்கடி வீட்டுக்கு வந்துட்டு போவாங்க, அது இல்லாம ரெண்டும் அதிகமா இருக்கும், அது மட்டும் இல்லாம ஓனரும் வந்து ரொம்ப பேசுவாங்க, என்ன இங்க இருக்கனால ஒரே ஒரு கஷ்டம் என்னன்னா சாப்பாடு தான் சரியா கிடைக்காது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. அப்போ வந்து அவன் வந்து அங்க இருந்த இடத்தெல்லாம் சுத்தி பார்த்துக்கிட்டு, கும்மியான் இந்த இடம் வந்து நல்லா இல்ல, நீங்க எல்லாம் தங்க கூடாது, அங்க பாரு செவுத்துல எப்படி எல்லாம் அசிங்கமா எழுதி வச்சு மார்க்கெல்லாம் பண்ணி வச்சிருக்காங்க, எனக்கு இந்த மாதிரி இடத்த பார்த்தாலே பிடிக்காது, நீங்க எல்லாம் தங்க கூடாதுன்னு அவன் சொல்லிட்டு இருக்கும்போது அந்த நேரத்துக்கு அவன் வந்து சொல்லிட்டு இருக்கான், எதுக்கு மத்தவங்க ஏரியால வந்து நின்று சண்டை போட்டுட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லும்போது அவ சொல்றான், இவர் வந்து எனக்கு தெரிஞ்சவர், என் கூட ஒன்னா வேலை செய்யறாரு அப்படின்னு அவ சொல்லும்போது அவன் வந்து திரும்பவும் திட்டுறான், எதுக்கு நீ இந்த மாதிரி இடத்துல எல்லாம் வந்து தங்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லும்போது, நீ எதுக்கு இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்க, எனக்கு இங்க ஒரு குறையும் இல்லை அப்படின்னு அவ சொல்றா. அப்ப சொல்லும்போது அவன் சொல்றான், நீ உன்னோட திங்ஸ் எல்லாம் பேக் பண்ணிட்டு வா, என்னோட இடத்துல போய் தங்கலாம் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, எந்த இடம் அப்படின்னு கேட்கறான். ஆமா உனக்கு அந்த இடத்த பத்தி தெரியும்ல, இந்த இடத்துல நீ தங்குறது சேஃப் இல்லன்னு அப்படின்னு அவ சொல்லும்போது அவ சொல்றா, எல்லாமே உன்னோட பார்வையில தான் அப்படி இருக்கு, உனக்கு இந்த இடத்த பத்தி தெரியல அப்படின்னு அவ சொல்லும்போது அவன் சொல்றான், இது வந்து கொள்ளக்காரங்க தங்குற இடம் அப்படின்னு அவ சொல்லும்போது, நீ கிளம்பு இங்க இருந்து, அமெரிக்காக்கே நீ போயிரு, நீ தான் அமெரிக்காக்காரன் ஆயிட்டியே, என்னால இனிமேல் என் பின்னாடி வராத அப்படின்னு சொல்லிட்டு அவ கோவப்பட்டுட்டு போயிட்டு இருக்கா. அவங்க தியேட்டர்ல வந்து எல்லாரும் ஒன்னா உட்காந்து சாப்பிடும்போது அவங்க பேசிட்டு இருக்கா. இவன் வந்து யார்ட்டையுமே அதிகமா பேசவே மாட்டேங்கிற, இவன் என்னதான் பண்றது அப்படின்னு தெரியலன்னு சொல்லிட்டு அவனுக்கு சாப்பாடு வாங்கிட்டு வந்து அங்க வேலை செய்யறவங்க கிட்ட கொடுக்கும்போது அவன் சொல்றான், இதை நீங்களே அவங்க கிட்ட கொடுத்துருங்கன்னு சொல்லும்போது அவன் இல்ல பாரு, கவர்ச்சியா வரைய வேண்டிய டிராயிங்கை அப்படி வரைய மாட்டேங்கிறான், இவனை வச்சு நான் என்னதான் பண்றது அப்படிங்கிறாரு. இப்போ அந்த சாப்பாடை எடுத்துக்கிட்டு இவ வந்து அவன் ரூம்ல வந்து சுத்தி பார்த்துக்கிட்டே வரா. அப்பதான் அவன் வரைஞ்ச டிராயிங்ஸ் எல்லாம் பாக்குறான், ரொம்ப அழகா இருக்கு, அதெல்லாம் பார்த்துட்டே வந்துட்டு ரொம்ப ஆச்சரியப்பட்டுட்டு அந்த சாப்பாடு வச்சுட்டு அவன் புக்ஸ் எல்லாம் எடுத்து பார்த்துக்கிட்டு இருக்கான். அந்த நேரம் வந்து அவங்க ரூம்குள்ள இருந்து இவனும் அதாவது ஹவுஸ் ஓனர் பொண்ணு இருக்கால, அவங்க 2 பேரும் சண்டை போட்டுட்டு இருக்காங்க. அது சத்தம் வந்து இவளுக்கு கேக்குது. இப்போ அவ வந்து கத்திக்கிட்டு இருக்கா, எப்ப பார்த்தாலும் பணம் நான் ஒன்னும்
சொல்லல, உன் கூட இருக்கும்போது நான் அந்த மாதிரி யோசிக்கிறேன், நீ யோசிச்சு பாரு, கட்லெட் என்ன விலை விற்கிது, பீஸா என்ன விலை விற்கிது, நம்ம என்னைக்காவது வந்து பெரிய ரெஸ்டாரண்ட் போயிருப்போம், ஒரு கப்பு நிறைய நூடுல்ஸ் என்னைக்காவது வாங்கி கொடுத்துருக்கேன், எனக்கு இப்படி எல்லாம் நீ பண்ணிட்டு இருந்தா என்ன பண்றது அப்படின்னு அவ திட்டும்போது அவன் சொல்றான், நீ எதுக்கு இங்க வந்த, நான் உன்னை கூப்பிடவே இல்லையே அப்படின்னு சொல்றான். எவ்வளவு தடவை என் மேல வன்மத்தை கக்குவ, தயவு செஞ்சு இங்க இருந்து போயிடு அப்படின்னு அவன் சொல்றான். அப்ப அவ சொல்றான், எதுக்கு போகணும் நானு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, இல்ல நம்ம ஒன்னா இருக்கும்போதே நீ 6 தடவை பிளைன் டேட் எல்லாம் போயிருக்க, நமக்குள்ள எல்லாம் ஒத்து வராது, செட் ஆகாது அப்படின்னு சொல்லும் போது உள்ள அவ வந்து கேட்டுட்டு ரொம்ப ஆச்சரியப்பாவே, பாவீங்களா இந்த மாதிரி எல்லாம் நீங்க பண்ணிக்கிட்டு இருக்கா, நீ ரொம்ப நல்ல பொண்ணு நினைச்ச இந்த அளவுக்கு மோசமா இருக்கேன்னு அவன் நினைச்சுக்கிட்டு இருக்கா. நம்ம இதோட முடிச்சுக்கலாம், இதுக்கு மேல நீ என்ன அவமானப்படுத்துறது எனக்கு சுத்தமா பிடிக்கல, நம்ம இதோட எல்லாத்தையும் முடிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்றான். உன்னை பார்த்தாலும் எனக்கு சுத்தமா பிடிக்கல அப்படின்னு அவன் சொல்லும்போது, ஏன் வேற ஒருத்தி வந்துட்டாளா அப்படின்னு அவ சொல்றா. சொல்லும் போது இவளுக்கு வந்து உள்ள போன் அடிச்சிருது. இப்ப அவ கோவமா அந்த போனை தான் போய் எடுத்து பேசி தொலையேன், உனக்கு வேற யாரோ உன் வாழ்க்கையில வந்துட்டாங்க, அதனாலதான் நீ இப்படி எல்லாம் பண்றேன்னு அங்க ரூம்குள்ள போகும்போது பார்த்தா இவ இருப்பா. இதை பார்த்துட்டு அவ ஷாக் ஆயிடுறா. இப்பதான் அவன் சொல்லிட்டு இருக்கா, இதை பார்த்ததுல இருந்து தான் அவ வந்து வீடு வாசல்ல டெய்லி என் ஷூவை வந்து ரொம்ப தட்டி விட்டுக்கிட்டு இருந்தா. ஐயோ நான் வந்து ரொம்ப இக்கட்டான சூழ்நிலையில இங்க வந்து மாட்டிக்கிட்டேன், அந்த ப்ரொஜெக்டர் வந்து இவனுக்கு லஞ்ச் கொடுத்துட்டு இருந்தாரு, ஃபுட்டு அதை கொடுக்க நான் வந்ததுனாலதான் இப்படி மாட்டிக்கிட்டேன், என்ன பார்த்துட்டு இருக்கீங்க நீங்களாவது ஏதாவது சொல்லுங்க அப்படின்னு சொல்லும்போது, ஓ இவ தான் வந்து உன்னோட புது ரூட்டா, இவ நல்ல பொண்ணு தான், ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீ கன்யூ பண்ணுன்னு அவ சொல்லும்போது, இல்ல நீங்க என்ன தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்க, நீங்களாவது சொல்லுங்க கொஞ்சம் அப்படின்னு சொல்றா. சும்மா சொல்லக்கூடாது, 2 பேரும் பொருத்தமானவங்க தான், ஆனா நீ ஒன்றும் இல்லாதவ, உனக்கு இவ்வளவு பெரிய பேரரசேன்னு அவ வந்து திட்டும்போது அவன் அந்நேரம் கோவப்பட்டு சொல்றான், நீ வந்து ஸ்கூல் படிப்புல வந்து ஃபெயில் ஆனவ, அவ வந்து யூனிவர்சிட்டியில வந்து போய் படிக்கிறவ, அவளை வந்து மரியாதை கொடுத்து அவளுக்கு பேசு அப்படின்னு சொல்லி அவன் சொல்லும்போது ஒரு நிமிஷம் இவ்வளவு ஷாக் ஆயிரா. ஏன்னா அவன் யாரையுமே நிமிந்து பார்த்து கூட பேசினதுலயே நமக்காக இவ்வளவு தூரம் சப்போர்ட் பண்ணி பேசுறான்னு சொல்லி அவ ஆச்சரியத்தோட பாக்குறா. இதோட இந்த எபிசோட முடிக்கிறாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட். அடுத்த எபிசோட்ல பார்க்கலாம்.